பழனி தண்டாயுதபாணி மடத்தின் நிலப்பத்திரப்பதிவு தொடர்பான வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி முன்பாக வழக்கை பட்டியலிட நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். பழனி தண்டபாணி மடத்து நிலப்பத்திரப்பதிவு தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லை என முடிவு செய்ய நீதிபதி வழிமுறை இன்று பட்டியலிடப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்குகளை விசாரிக்க நீதிபதி முன்பாக வழக்கை பற்றிய நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பிரதேச உயர்நீதி மதுரை அமர்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்தில் சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில தனிநபர்கள் மடத்துக்கு சொந்தமான இடத்திற்கு ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கு என்று தெரிய வந்தால் மாவட்ட பதிவாளருக்கு தக்கா தரப்பில் இருந்து நிலத்தை பதிவு செய்ய வேண்டாம் என குறிப்பிட்டு அது தொடர்பான ஆவணங்கள் அளிக்கப்பட்ட இந்த நிலையில் முருகதாஸ் என்பவர் வெள்ளைத்துறை மற்றும் சேதிப்பு என்பவர் பெயர் நிலத்தை விற்பனை செய்து கடந்த மார்ச் 27 பத்திரப்பதிவு செய்ய முயன்றனர். அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலை உயர்ந்த மதுரை அமர்வை அணுகி மடத்தை எதிர்மான சேர்க்கால உண்மை விவரங்களை மறைத்து உத்தரவு பெற்று பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அஞ்சல் தலைமை சார்பை விடுபட்ட நிலையில் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மற்றொரு சார்பு அறிவித்து இந்த பத்திரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருக்கும் அருகில் இருக்க சார்பு தவிர்த்து 60 கிலோமீட்டர் தொலைவில் சார்பு வரவழைத்து இந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து 100 கோடி மதிப்பு நிலம் குறைவு மதிப்பீடு செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு காட்டப்படும். இதனை உறுதி ஒவ்வொரு அலுவலரும் விசாரிக்க உட்பட்டு வேண்டும். இந்த பத்திரப்பதிவு நிறைந்த 3 நாட்கள் தமிழக ஊர வளர்ச்சி சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை தரப்பு அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இணை ஆணையராக பணியாற்றி வந்த பாரிசுக்கு தற்காலிக பதவி வழங்கப்பட்டு சென்னை இந்து அறநிலையத்துறையில் ஆணைய அலுவலகத்தில் இணை ஆணையர் பதவி வழங்கப்பட்டது. இந்த பதவி அதிகாரி பட்டியலில் கொண்டு பொதுவான பதவி அல்லாமல் குறிப்பிட்ட ஒரு அதிகாரி தனிப்பட்ட முறை வழங்க தற்காலிக பதவி. எனவே சமான வழக்கை சிபிஐ விசாரித்தால் சரியான முறையில் விசாரிக்காத இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற என மனு தாக்கல் செய்தார்.